முகிலாடையும் வந்த மருந்தி வளர்ந்தழகு தெரிப்ப பேழை வயிறும் பெரும்பர போடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமையான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் புகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்தே திருந்திய முதலைந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உழந்ததில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து என கருணி கோடாயுதத்தால் கொடுவினை களைதே உவட்ட உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிது என கருவி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தென கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கிசை நிலையும் பேரானிருத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையும் எடுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு எழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய கசபை விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்று எழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதி தங்கியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிது என கருளி உரியட்ட காயம் புலப்பட எனக்கு
அஞ்ச